ஒரே மதம், ஒரே இனம், ஒரே மக்கள், ஒரே வரலாறு என்பதுதான் இலங்கைக்குரியது. இங்கு நாங்கள் என்றாலும் எதனாலும் வேறுபடுத்தி காட்டப்படவில்லை. புத்தள உள்ளூராட்சி சபை தேர்தலில் இன மத வேறுபாடு இன்றி எல்லா சமூகத்திற்கும் ஒரு ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டுள்ளது இந்த ஆளுங்கட்சியில். இது வரவேற்கத்தக்கது. இதற்கு முன்பு ஆட்சி செய்த ஆளுங்கட்சிகள் தமிழ் சமூகமான எங்களை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை என்பதின் நிதர்சனம். இனத்தினாலும் மொழியினாலும் மதத்தினாலும் வேறுபட்டு கிடந்து ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆட்சியாளராலும் ஒதுக்கப்பட்ட நாங்கள் இன்று ஆளுங்கட்சியில் உள்ளூராட்சி சபை தேர்தலில் உங்கள் முன்னிலையில் வந்துள்ளோம். இங்கு எந்தவித இன வேறுபாடு எங்கள் ஆளுங்கட்சியில் இல்லை என்பதை எடுத்து காட்டுகின்றது. அன்பின் சகோதர சகோதரிகளே, நாங்கள் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இதுதான். இந்த ஆளுங்கட்சி கடந்த 6 மாத காலங்களில் ஆட்சி செய்த காலத்தில் எங்காவது இன பிரச்சனை நடந்ததா? எங்காவது இனங்கள் ஒடுக்கப்பட்டதா, தனிமைப்படுத்தப்பட்டதா என்பதை சிந்தித்து பாருங்கள். இனத்தாலும் மொழியினாலும் நாங்கள் வேறுபட்டிருக்கின்றோம் என்பதை எங்குமே காட்டிக்கொள்ளவில்லை இந்த ஆளுங்கட்சி. எங்கள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சகோதரர் அவர்கள் எந்த பேச்சிலும் எந்த கூட்டத்திலுமே எங்களை வேறுபடுத்தி காட்டவில்லை. அவர் ஆற்றிய முதல் உரையில் கூட அவர் கூறியது நாங்கள் எல்லாம் இலங்கையர் என்று ஒன்றுபடுவோம் என்றுதான். எனவே இந்த சின்ன சின்ன சலனங்களுக்கெல்லாம் நீங்கள் அஞ்ச தேவையில்லை. இன்று ஆட்சி அமைக்கப் போவது தேசிய மக்கள் சக்தி மட்டுமே என்பதை உறுதியாக கூறிக்கொள்கின்றேன். ஒரே மதம், ஒரே இனம், ஒரே மக்கள், ஒரே வரலாறு என்பதுதான் இலங்கைக்குரியது. இங்கு நாங்கள் என்றாலும் எதனாலும் வேறுபடுத்தி காட்டப்படவில்லை. அன்பான சகோதர சகோதரிகளே, தமிழினத்தின் தொன்மை இந்த புத்தளத்தில் உள்ளது. பாரம்பரிய தமிழினத்தை கொண்டது இந்த புத்தளம். ஆனால் எந்த ஆளும் கட்சியையும் எங்களை வரவேற்கவில்லை. எங்களை ஒரு பகடைக்காயாக மதித்து பகடைகளாக அவர்கள் ஆக்கிக் கொண்டார்களே ஒழிய எங்களுக்கென்று ஒரு அங்கீகாரத்தை அளிக்கவில்லை. அரசியல் அங்கீகாரம் என்பது கட்டாயமாக வழங்கப்பட வேண்டியது. அரசியல் அங்கீகாரம் இன்றி எங்கும் எதிலும் எதையும் சாதித்துக் கொள்ள முடியாது என்பது நிதர்சனம். அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இதுதான். இனவாதத்தை முன்னிலைப்படுத்தி இன்று சிறு சிறு கட்சிகள் கொண்டு வரும் கருத்துக்கள் பிழையானது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். உள்ளூராட்சி சபை தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு உங்கள் வாக்குகளை வழங்கி எங்களை ஊக்கப்படுத்தி இந்த வெற்றியில் உங்களையும் பங்குதாரராக ஆக்கிக் கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்.